ஹாய் மக்களே, வெல்கம் டு முஸ்தஃபா விலாக்ஸ். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மைசூரில் இருக்கக்கூடிய நிறைய பிளேசஸ் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் டிவியில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் என் கார்டில் நான் வந்து அதோட கிளிப் கொடுக்குறேன். ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணாலே உள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டைகர் ஆஃப் மைசூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திப்பு சுல்தான் அவர் வாழ்ந்து அவர் மறைந்து இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லாம் தான் பார்க்க போகிறோம். இவருடைய இடங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அழிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வெள்ளைக்காரங்களுக்கு இவரை பார்த்தாலே அந்த அளவுக்கு பயம். அது ஏன் அந்த அளவுக்கு அவங்க பயந்தாங்க, இவரை கண்டா ஏன் அலர்னாங்க, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி 2-3 வரலாறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ தான் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். திப்பு சுல்தானோட போர்க்குணமும் அவரோட வீரமும் உலக அறிஞ்ச விஷயம்தான். அதனால தான் நாசாவில் இன்னும் அவரோட ராக்கெட் சயின்ஸை பாராட்டி அவரோட போர் செஞ்ச ஒரு ஃபோட்டோகிராஃபை வந்து நினைவாக அங்கே வச்சுருக்காங்க. திப்பு சுல்தானை பொறுத்தளவுக்கு அவரோட மொத்த ஆயுள் காலமே வெறும் 47 வருஷம் தான். அவரோட 47வது வயசில் அவர் கொல்லப்படுறாரு. 1751ஆம் ஆண்டில் அவர் பிறந்து 1791ஆம் ஆண்டு வந்து அவர் கொல்லப்படுறாங்க. இதில் வந்து அவர் ஆட்சி செஞ்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவரோட 32வது வயசுல தான் அவர் வந்து மணிமகுடம் சூட்டுறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா வெறும் 15 வருஷம் தான் ஆட்சியே செஞ்சிருக்காரு. நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பெங்களூர் பேலஸு, பாலக்காட்டில் இருக்கிற பேலஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தமிழ்நாடு சுற்றி இருக்கிற பேலஸுகளாகட்டும், அதுக்கப்புறம் அவர் போர் செஞ்ச விதம், அவர் வெள்ளைக்காரங்களை வந்து வீழ்த்தினது, வெள்ளைக்காரங்க இவரை பார்த்து பயந்து ஓடினது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் 15 வருஷத்துலேயே அவர் செஞ்சு முடிச்சிருக்காரு. அப்போனா பார்த்துக்குங்க, எத்தனையோ இடத்துல சப்வேலாம் வந்து தோண்டியிருக்காரு. அதை கேரளாவில் அண்டர் கிரவுண்டில் குதிரைக்குள்ளே போனார்னா அவர் பார்த்தீங்கன்னா மைசூரில் வெளியே வருவாராம். அவர் எங்கே இருப்பார், என்ன பண்ணுறாருன்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப தொலைநோக்கு பார்வையோடு எல்லாத்தையும் செஞ்சார். ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் 15 வருஷம் தாங்க. 15 வருஷத்துலேயே மனுஷன் இவ்வளோ விஷயத்தை சாதிச்சிருக்காரு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் அவர்களுடைய பாடி வந்து கண்டெடுக்கப்பட்ட இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கோம். அதாவது மே 4ஆம் தேதி 1791ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டார் திப்பு சுல்தான். அந்த இடத்த தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது எப்படி இது நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து அவர் ப்ரேயர் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து ஊருக்குள்ளே இருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சுட்டு ஃபயர் பண்ணி அதுக்கப்புறம் இவரும் திருப்பி சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஓடி ஓடி வந்து அவர் இந்த இடத்துல விழுந்திருக்காரு. ஸோ அந்த ஸ்பாட் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். You are here. அப்போ 7-9 பிளேஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ரீரங்கப்பட்டினாவில் நீங்கள் பார்க்க வேண்டிய பிளேசஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 பிளேசஸ் இருக்குது. அங்கங்கே இந்த மாதிரி வந்து மேப் வச்சுருப்பாங்க. ஸோ கன்ஃபியூஷன் ஆகவே வேணாம். ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் அவர்கள் வாழ்ந்த அவரோட பேலஸ் தான். பேலஸ்னால் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. இப்போ வெறும் திரை தான் இருக்குது. ஏன்னா அவர் அந்த போர் செஞ்சுட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் வெள்ளைக்காரங்க வந்து பிரிட்டிஷர்ஸ் இங்கே வந்து அவரோட பேலஸை தரமட்டம் ஆக்கிட்டாங்க. இப்போ அங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பேலஸ் இருந்ததுக்கான தடமும் அப்புறம் அவங்க போட்ட அந்த வெடிகுண்டுகளும் தான் உள்ளே இருக்குது. காமிக்கிறேன் பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் திப்பு சுல்தான் எப்படி கொல்லப்பட்டார், அவர் வீடெல்லாம் எப்படி வெள்ளைக்காரங்க அழிச்சாங்க அப்படி தானே பார்த்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி திப்பு சுல்தான் என்ன பண்ணாருன்னு ஒன்றும் பார்க்கல. அதை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சுற்றி 20 பேர் இருக்காங்கடா. என்ன பண்ற? 10 வருஷம் உள்ளே இருந்தேன்னு மட்டும்தானே சார் தெரியும். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாதுல்ல. ஆக்சுவலாக பிரிட்டிஷர்ஸ்லாம் வந்து திப்பு சுல்தானை பார்த்தாலே கொலையெல்லாம் நடுங்கியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் கொலை வெறியில் சுற்றிருக்கானுங்க, இவர் எப்படியாவது போட்டு தள்ளிடணுன்னு. அந்த அளவுக்கு திப்பு சுல்தான் பல சம்பவத்தை பண்ணிட்டாரு. அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம வந்திருக்க ஸ்பாட்டு. இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா திப்பு சீக்ரெட் ஜெயில், அப்படி இல்லாட்டி கொலோனல் பேலிஸ் டஞ்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு தரமான சம்பவத்தை அவர் பண்ணியிருக்காரு. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், வாங்க. பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு ஜெயிலில் ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். இந்த ஜெயிலுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாருங்க. இதில் நான் முன்னாடி வந்து ஜெயிலுன்னு சொன்னேன். ஆனால் ஜெயிலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸில் இப்போ வச்சது இது பார்த்தீங்கன்னா ஒரு கிணத்துக்குள்ளே இறங்குற மாதிரி இருக்கா. ஜெயிலுக்கு எதுக்கு ஒரு குளத்துக்குள்ளே இறங்குற மாதிரி இந்த மாதிரி ஸ்டோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த ஆறோட தண்ணியை வந்து இதுக்குள்ளே விட்டுருவாங்க. உள்ளெல்லாம் அடைச்சி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும், கீழே போய் பார்க்கலாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம எதிரிகள் வந்து உள்ளே போட்டு அந்த ஆற்றுலுக்கு தண்ணியை உள்ளே ஃப்ளோ விட்டாங்கன்னா இது வந்து ஒரு குளம் மாதிரி நம்பிடும். உள்ளே இருக்கிறவங்க கதையெல்லாம் முடிஞ்சுது. ஸோ அந்த கான்செப்ட் தான் இந்த இது. வாங்க கீழே போய் உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஜெயிலோட இவ்வளோ இன்சைடு அங்கே வந்து தண்ணி ஃப்ளோ ஆகிற இடம். ஆற்றுக்கு தண்ணியை இது வழியாக உள்ளே விடுவாங்க. எதுக்காகனா இந்த இடத்துல வந்து இப்படி கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. ரெண்டு கையை வச்சு இது யாருக்குன்னா முழுக்க பிரிட்டிஷ்காரனுக்காக மட்டுமே இது செஞ்சுருக்கிறாங்க. திப்பு சுல்தான் வந்து பிரிட்டிஷ்காரங்களை போடுறதுக்காகவே. அதனால் இங்கே ஜெயிலுக்கு பேர் 2-3 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து திப்புஸ் சீக்ரெட் ஜெயிலு, திப்புஸ் ஜெயிலு, சீக்ரெட் ஜெயிலு, அப்புறம் வாட்டர் ஜெயில். அந்த மாதிரி 3 பேர் இருக்குது. அது என்ன மெயின் கான்செப்ட்னா, இது 2 கையிலையும் வச்சு நீங்கள் லாக் பண்ணிடுவாங்க. இதில் பார்த்தா இந்த ஹோல் தெரியுது, இந்த ஹோல் தெரியுது ஓகேவா. இதில் வச்சு இப்படி லாக் பண்ணிடுவாங்க கையை. லாக் பண்ணுறாங்கன்னா இந்த பொசிஷன் இருப்பாங்க. இது ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம சிமெண்ட்லாம் போட்டங்காட்டியே ஒரு 4 அடி மேலே வந்துருச்சா. இந்த சிமெண்ட்டே இல்லைன்னா ஹைட் இவ்வளோ தான் இருக்கும், இப்படி இருக்கும், இன்னும் கீழே இருக்கும், இப்படி இருக்கும் கை. ஓகேவா. லாக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் தண்ணி விடுவாங்க. நம்ம இம்சிஆர்எஸ்ல பார்த்துருப்போங்க, அதில் இந்த கான்செப்ட் தான். தண்ணி இப்படி ஃபுல்லாக இது வரைக்கும் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், எல்லாமே இறந்துடுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 24 பேர் வந்து கொண்டு இருக்காங்க. அது லைனாக வைக்காமல் 24 பேர் வந்து பண்ணியிருக்காங்க. அது ஒரு டைம் பண்ணுறதுக்காக இது பண்ணாங்களா இல்லை ரெகுலரானு தெரியல. தண்ணி போராடணும். இது என்ன இது ஆமாம், இது என்ன அது அவுட்டு. ऐसे खड़े रहिए भाई, खड़े तो सही। बस ऐसे ही। हाँ सर देखिए सब टिप्पू सुल्तान 24 பேர் மெயினாக அப்படி லாக் பண்ணியிருப்பாங்க. இது வந்து தண்ணி போகிற இடம். அவங்க எல்லாம் இறந்ததுக்கப்புறம் தண்ணியை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இது வழியாக மறுபடியும் நம்ம வெளியே ஆறு பார்த்தோம்ல அந்த ஆற்றுக்கே போயிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ். அந்த காலத்தில் நம்ம படிக்கட்டில் வந்த இடம் கிடையாது, இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ இப்போ நமக்கு அது யூஸ் இல்லாதங்கிட்ட இதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ மக்களே, நம்ம வந்து ஃபைனலாக பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, திப்பு சுல்தான், அவரோட மனைவி, அவரோட தந்தை, அவரோட அம்மா, அவரோட மகள்கள் யாரெல்லாம் பிரிட்டிஷாரங்களை எதிர்த்து போரிட்டாங்களோ அவங்க அத்தனை பேரையுமே பிரிட்டிஷ்காரங்க கொண்டுட்டாங்க. ஸோ அவங்க அந்த வீர மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் அவங்கள வந்து அடக்கம் பண்ணியிருக்கிற இந்த இடத்த தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். கோழையா ஆடு மாதிரி 100 வருஷம் வாழ்கிறதோட வீரமாக புலி மாதிரி வாழ்ந்து ஒரு நாள் சண்டையிட்டு சாகிறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, திப்பு சுல்தான் சொல்லியிருக்காரு. அதனால தான் அவரை டைகர் ஆஃப் மைசூர்னு அழைக்கப்படுறாங்க. உண்மையான வீரர்களுக்கு என்றைக்குமே மரணம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த இடம் நமக்கு உணர்த்தது. ஓகே மக்களே, இந்த இடத்தோட இந்த வீடியோ முடியுது. இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்பாட்லாம் வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் முஸ்தஃபா விலாக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு சூப்பரான இடத்துல அகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from முஸ்தஃபா விலாக்ஸ்.